ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்ன ரெசிபினா, வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தாங்க. ஆமாங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தான். உங்களுக்கு வித்தியாசமா ஒரு குழம்பு செஞ்சு பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைக்காயங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை தோலை உரிச்சுங்க நல்லா திருவி எடுத்துக்கலாங்க. 100 கிராம் கடலைப்பருப்புங்க 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதோட 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச உடனேங்க இதில் தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த பருப்பு தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச கடலை பருப்போடுங்க துருவின வாழைக்காய் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி இருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துருங்க. பொடி பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. சோம்பு சேர்த்தோன்னே பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. தவாலங்க 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்ச உடனே 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கீங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தவாலங்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருங்க. பொரிஞ்ச உடனே 4 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி தட்டி சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாங்க. நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தாலே அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா, ஒரு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதுக்காக பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்க்குறோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்தோடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருண்டையை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ அது 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம். செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அது போல பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.